வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஆப் மெட்டல் சோதனை 332 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் அதிகமான சொத்துக்கள் பறிமுதல். வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. 5 மாநிலங்களில் பழைய இரும்புகள் மற்றும் மின்கழிவு உபரிகளை கடத்தும் கும்பலுடன் தொடர்புடைய மற்ற சந்தேக நபர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அடையாளம் கண்டு வருகிறது. கடந்த 6 ஆண்டுகளில் இந்த கும்பல் அரசாங்கத்திற்கு 950 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் அதிகமான ஏற்றுமதி வரி இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக SPRM சிறப்பு செயல்பாட்டு பிரிவின் மூத்த இயக்குநர் டாக்டர் முகமது ஜம்ரி ஜைனுல் அபிடின் தெரிவித்தார். உள்நாட்டு வருமான வாரியம், அரச மலேசிய சுங்கத்துறை, மத்திய வங்கியான பேங்க் நெகாரா மலேசியா போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் அவர்களின் இரும்பு கடைகள் தொடர்புடைய நிறுவனங்களின் நிதி ஆதாரங்களையும் SPRM ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார். 2009ஆம் ஆண்டு SPRM சட்டம் 16 மற்றும் 18 ஆகிய பிரிவுகள் மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் ஆகிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் இந்த கடத்தல் விவகாரம் கையாளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். இதனிடையே விசாரணைக்கு உதவுவதற்காக டத்தோஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட தொழிலதிபர் இன்று மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதுவரை விசாரணைக்கு உதவ மொத்தம் 27 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக SPRM வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் அவர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. இன்று வரை SPRM 324 வங்கி கணக்குகளையும் நிறுவனங்களுக்கு சொந்தமான 142 கணக்குகளையும் தனி நபர்களுக்கு சொந்தமான 182 கணக்குகளையும் முடக்கியுள்ளது. இதன் மதிப்பு கிட்டத்தட்ட 150 மில்லியன் ரிங்கெட் ஆகும். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 183 மில்லியன் ரிங்கெட் ஆகும் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மலேசிய குடிநுழைவுத்துறை மை விசா 2.0 முறையை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. இது வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் முழுமையாக பயன்பாட்டிற்கு வருகிறது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மடானி அரசாங்கத்தின் பொது சேவைகள் வழங்கப்படும் முறையை வலுப்படுத்தும் முயற்சிகளில் ஒரு பகுதியாக குடிநுழைவுத்துறையின் மை விசா 2.0 முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 1 தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட மை விசா முறையின் அடுத்த மைல்கல்லாக மை விசா 2.0 அமைந்துள்ளது என்று சைஃபுடின் விளக்கினார். இந்த புதிய முறையானது துரிதமாக, பாதுகாப்பான மற்றும் திறன் அடிப்படையில் விண்ணப்பிக்கும் அனுபவத்தை வழங்கும் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் விசா தளமாக மறு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு பொது சேவை வசதிக்கு முன்னுரிமை அளிக்கும் அதேவேளையில் அனைத்துலக பார்வையாளர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப இது அமைந்துள்ளது என்று அமைச்சர் விளக்கினார். இன்று புத்ராஜயா தலைமையகத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான மலேசிய குடிநுழைவுத்துறை தினம் கொண்டாட்டத்துடன் இணைந்து மை விசா 2.0 முறையை அறிமுகப்படுத்தி உரையாற்றுகையில் சைஃபுடின் இதனை தெரிவித்தார். வரி தொடர்பில் அமெரிக்காவுடன் நடத்தப்படும் பேச்சுவார்த்தை உட்பட நாட்டின் கொள்கைகளை பாதிக்கும் எந்தவொரு நெருக்குதலுக்கும் மலேசியா ஒருபோதும் அடிபணியாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம் அதிகமாக இருந்தபோதிலும் வரி தொடர்பான பேச்சுவார்த்தையில் மலேசியா ரெட்லைன் எனப்படும் கூடியபட்ச எல்லை வரம்பை கொண்டுள்ளது. வெளி தரப்பினர் பாகுபாடானது என கூறினாலும் பூமிபுத்ரா கொள்கைகள் விஷயத்தில் யாரும் இடையூறு ஏற்படுத்த முடியாது என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இந்த பேச்சுவார்த்தையில் உள்நாட்டு நிறுவனங்களுக்கான வாய்ப்புகளும் தற்காக்கப்பட வேண்டும் என்று நிதியமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். சந்தை எல்லையை விரிவுபடுத்துவதற்கு ஏதுவாக சீனா மற்றும் ஆசியான் நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் நாட்டின் நலன் பாதுகாக்கப்படுவதற்கும் மலேசியா விரிவான மற்றும் உறுதியான அணுகுமுறையை கடைபிடிக்கும் என அன்வார் சொன்னார். பினாங்கில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அல்லது அந்நிய நாட்டவர்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த பொருட்களை குறிப்பிட்ட மாதங்களில் விற்பனை செய்வதற்கு மாநில அரசு விதித்துள்ள தடையை முதலமைச்சர் சொக்கொன்யோ தற்காத்து பேசினார். நியாயமற்ற போட்டியிலிருந்து பினாங்கில் உள்ள உள்ளூர் வணிகர்களை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு இந்த முடிவை எடுத்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறைப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார்.
பினாங்குக்கு வெளியே உள்ள வர்த்தகர்களை நாங்கள் முழுமையாக தடை செய்யவில்லை. அவர்கள் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை அல்லது உள்ளூர் வர்த்தக சபை அனுமதிக்கும் போதெல்லாம் செயல்பட அனுமதிக்கப்படுகின்றனர் என்று கொம்தாரில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சோகோன்யோ கூறினார். இந்த விதிமுறை பினாங்கு இந்திய வர்த்தக தொழில் சபையின் முறையீடுகளுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டது என்று முதலமைச்சர் விளக்கினார். பெரும்பாலும் வெளிநாட்டில் வசிப்பவர்களால் நடத்தப்படும் இந்திய பொருட்கள் கண்காட்சிகளில் விற்கப்படும் மலிவான வெளிநாட்டு பொருட்களால் தீபாவளி விற்பனை குறை மதிப்பிற்கு உட்படுத்தப்படுவதாக உள்ளூர் வர்த்தகர்கள் புகார் அளித்ததாக சோகோன்யோ கூறினார். முறையான அனுமதிக்கு விண்ணப்பிப்பது அல்லது வரி செலுத்துவது உள்ளிட்ட பாரம்பரிய கடைகளைப் போல இந்த கண்காட்சிகளில் வர்த்தகம் செய்பவர்கள் செயல்படுவதில்லை. பினாங்கு இந்திய வணிகர்கள் வாடகை செலுத்துகின்றனர், வரி செலுத்துகின்றனர். ஒவ்வொரு மாதமும் விற்பனைக்கான ஒரு நல்ல மாதம் அல்ல. வணிகம் செய்ய தீபாவளிக்காக அவர்கள் ஆண்டு முழுவதும் காத்திருக்கிறார்கள். ஒரு மாநில அரசாங்கமாக நாங்கள் எங்கள் உள்ளூர் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் விளக்கினார். கடந்த ஜூலை 9ஆம் தேதி புக்கிட் மர்தாஜாமில் உள்ள ஒரு மாலில் இந்திய பொருள் விற்பனை கண்காட்சியின் போது செப்ராங்பராய் மாநகர மன்ற அதிகாரிகள் தற்காலிக வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்களுக்கு அபராதம் விதிக்கும் காட்சியை கொண்ட காணொலி வைரலானதைத் தொடர்ந்து முதலமைச்சர் இந்த விளக்கத்தை தந்தார். தாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் மூவார் தொகுதிக்கு அரசாங்க மானியம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கடந்த 500 நாட்களுக்கு மேலாக போராடி வந்த மூடா கட்சியின் முன்னாள் தலைவர் ஷேக் ஷாடிக் ஷேக் அப்துல் ரஹ்மானுக்கு இறுதியில் 2 லட்சம் ரிங்கிட் மானிய ஒதுக்கீடு கிடைத்துள்ளது. அந்த மூவார் எம்பி இதுகுறித்து தனது தொகுதி மக்களுக்கு அறிவித்துள்ளார். பக்காத்தான் ஹரப்பானுக்கு ஆதரவு நல்கி வந்த ஷேக் ஷாடிக் தனது ஆதரவை மீட்டுக்கொண்டு எதிர்க்கட்சி உறுப்பினராக மாறியதைத் தொடர்ந்து ஆளும் அரசாங்க எம்பிக்களுக்கு கிடைத்து வரும் மானியம் அவருக்கு நிறுத்தப்பட்டது. இதனால் தனது தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்வதற்காக மூவாரிலிருந்து நாடாளுமன்றம் வரை நெடுந்தூர ஓட்டத்தின் மூலம் ஷேக் ஷாடிக் நிதி திரட்டி வந்தார். மாடல் அழகராகவும் பணியாற்றி தொகுதி மக்களுக்கு பணம் திரட்டி வந்தார். எனினும் அரசாங்கம் வழங்கி வந்த இந்த 2 லட்சம் ரிங்கிட் தொகுதியில் உள்ள சேவை மையத்தின் வாடகை, பணியாளர்கள் சம்பளம், நிர்வாக செயல்பாட்டிற்கான செலவினம் ஆகியவற்றுக்கே சரியாக இருக்கும் என்று ஷேக் ஷாடிக் குறிப்பிட்டார். மலக்கா ஜாசினில் 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த பலகை கடைகள் வரிசை இன்று நிகழ்ந்த தீ விபத்தில் அழிந்தன. ஒரு நூற்றாண்டை எட்டிய புக்கான் சிம்பாங் பெக்கோவில் உள்ள அந்த பழங்கால கடைகள் இன்று மாலை 4:50 மணியளவில் நிகழ்ந்த தீ விபத்தில் முற்றாக அழிந்ததாக தீயணைப்பு மீட்புப்படை அதிகாரி சைஃபுல் நஸ்ரி முகமது நோ தெரிவித்தார். உணவகம், துணிக்கடை, பலசரக்கு கடை, கைபேசி கடை, மோட்டார் சைக்கிள் பட்டறை என 14 கடைகள் அந்த வரிசையில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். உயர்கல்விக் கழகம் மற்றும் தங்கும் வசதி கொண்ட பள்ளிகளுக்கு சொந்தமான அனைத்து பேருந்துகளிலும் இருக்கை பட்டையை அணியும் அமலாக்கத்தை விரிவுபடுத்த சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே திட்டமிட்டுள்ளது. இதன் தொடர்பில் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி உயர்கல்விக் கழகம் மற்றும் கல்விக் கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளை பரிசோதிக்க மாநில ஜேபிஜே தொழில்நுட்ப மற்றும் அமலாக்க குழுக்கள் அக்கழகங்களுடன் இணைந்து பணியாற்றவிருப்பதாக ஜேபிஜே தலைமை இயக்குநர் டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். பெரும்பாலான அனைத்து உயர்கல்விக் கழகங்களுக்கும் முழு தங்கும் விடுதி கொண்ட பள்ளிகளுக்கும் தங்களுக்கு சொந்தமான பேருந்துகள் உள்ளன. அவை நிர்ணயிக்கப்பட்ட அம்சங்களின்படி இருப்பதையும் அவற்றின் ஓட்டுநர்கள் விதிமுறைகளை பின்பற்றுவதையும் தங்கள் தரப்பு உறுதி செய்யவிருப்பதாக டத்தோ ஏடி ஃபட்லி குறிப்பிட்டார். அதேவேளையில் ஜேபிஜே பணியாளர்களின் பணி சுமையை கருத்தில் கொண்டு சோதனை நடவடிக்கைகள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பேரா மாநிலத்தின் 21வது பிரதிநிதிகள் மாநாடு கடந்த ஜூலை 19ஆம் தேதி சனிக்கிழமை ஈப்போ முத்தியாரா தங்கும் விடுதியில் சிறப்பாக நடைபெற்றது. பேரா மாநில தலைவர் அப்துல் ரசாக் பின் யாக்கூப் தலைமையில் அதன் செயலாளர் எம் குணசீலனால் வழிநடத்தப்பட்ட இந்த மாநாட்டை சங்கத்தின் பொதுச் செயலாளர் டத்தோஜி சங்கரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தோட்ட தொழில்துறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள உறுப்பினர்களின் உரிமைக்காக தோட்ட தொழிற்சங்கம் போராடும் அதே வேளையில் தங்களுக்கு கிடைக்கும் லாபத்தில் தொழிலாளர்களுக்கு கூடுதல் சலுகைகளை தோட்ட நிர்வாகங்கள் வழங்க வேண்டும் என்று டத்தோஜி சங்கரன் தமதுரையில் வலியுறுத்தினார்.
கூடுதல் சலுகைகள் மற்றும் தோட்ட குடியிருப்புகளின் இலவச மின்சாரம், இலவச குடிநீர் போன்ற வசதிகளை வழங்குவது மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு உயர்கல்வி உபகார சம்பளம் வழங்குவது மூலம் அதிகமான உள்ளூர் தொழிலாளர்கள் தோட்டத்துறையில் வேலை செய்வதற்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும். இதன் மூலம் அந்நிய தொழிலாளர்களை தோட்ட நிர்வாகம் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று டத்தோஜி சங்கரன் தமதுரையில் வலியுறுத்தினார். இந்த மாநாட்டில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறைந்தபட்ச வீடு வசதி சட்டத்தின் கீழ் தொழிலாளர்கள் காய்கறி நடவு மற்றும் ஆடு மாடு வளர்ப்பு ஆகியவற்றுக்கு வழங்கப்படும் 8 1 பங்கு நிலத்தின் அளவு மறுபரிசீலனை செய்து கூடுதல் நிலம் ஒதுக்கி தரப்பட வேண்டும். நாள் அடிப்படையில் சம்பளம் பெறும் தொழிலாளர்களுக்கு 1700 ரிங்கிட் குறைந்தபட்ச சம்பளம் 26 நாட்கள் என்ற நிலை இல்லாமல் ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப 24 நாட்களாக கணக்கிடப்பட்டு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர் டி. வீரன், அழைக்கப்பட்ட பிரமுகர்கள், அரசாங்க அதிகாரிகள் என சுமார் 150 பேர் கலந்து சிறப்பித்தனர். நாடாளுமன்றத்தின் 4வது அமர்வின் 2வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய வேளையில் முன்னாள் பொருளாதார அமைச்சரும் PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ ரஃபிசி ரம்லி கலந்து கொள்ளவில்லை. பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஃபிசி கலந்து கொள்ளாதது குறித்து அவரின் உதவியாளர் உறுதிப்படுத்தினார். கடந்த மாதம் பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ரஃபிசியின் இருக்கை பின் வரிசைக்கு மாற்றப்பட்டுள்ளது. பஹாங் மாநிலத்தின் உயரிய விருதான டத்தோ பட்டத்தை பெற்றுத் தருவதாக கூறி 6000 ரிங்கெட்டை பெற்று நபரை ஏமாற்றியதாக நம்பப்படும் ஆடவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் சபா மாநில அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். டத்தோ அந்தஸ்தை கொண்ட 40 வயது மதிக்கத்தக்க அந்த வர்த்தகர் இன்று மதியம் கோத்தா கினபாலுவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். சரவா மாநிலத்தைச் சேர்ந்த அந்த நபர் டத்தோ விருதை விற்பனை செய்வதற்கோ அல்லது பரிந்துரைப்பதற்கோ எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் டத்தோ விருதை வாங்கிக் கொடுக்க முடியும் என்று கூறி 6000 ரிங்கெட்டை நபர் ஒருவரிடமிருந்து பெற்றுள்ளதாக SPRM தகவல்கள் கூறுகின்றன. கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து ஏரியில் விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று காலை 11 மணியளவில் சரவா மலேசிய பல்கலைக்கழகத்தின் சாலை வட்டம் அருகில் நிகழ்ந்தது. 50 வயது நூர் ஷரிஃபா லூசியா அப்துல்லா என்பவரே இந்த சம்பவத்தில் மாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது. காரில் இருந்த அவரின் 17 வயது மகள் உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டது. டேசா இல்முவைச் சேர்ந்த அந்த மாது முவாரா துவாங் இடைநிலைப் பள்ளிக்கு தனது மகளுடன் காரில் சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள் மற்றும் அரசு பகுதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு நிதியுதவி வழங்க செல்லும் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் கல்வி அமைச்சு நிர்ணயித்துள்ள வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அதன் அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சம்பந்தப்பட்ட பிரமுகர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பள்ளிக்கு வருகை தரும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முறையாக நடத்தப்படுவதை உறுதி செய்வதோடு மாணவர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்வதற்கு பள்ளி நிர்வாகங்களும் இந்த வழிகாட்டுதலை பின்பற்றுவது அவசியமாகும் என்று அமைச்சர் விளக்கினார். இன்று தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பொரிக்காத்தான் நேஷனலின் தனா மேரா MP டத்தோஸ்ரீ இக்மால் இஷாம் அப்துல் அசீஸ் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் ஃபட்லினா சிடேக் இதனை தெரிவித்தார். பட்டறையில் காரின் அடியில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டிருந்த பணியாளர் ஒருவர் எதிர்பாராத விதமாக கார் தனது ஆதாரத்தை இழந்து சரிந்து விழுந்ததில் பரிதாபமாக மாண்டார். காரின் உடல் அமைப்பு அந்த நபரை நசுக்கியதன் விளைவாக 22 வயதுடைய அந்த பணியாளர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இந்த சம்பவம் இன்று காலை 11 மணியளவில் சரவா மீரியில் நிகழ்ந்தது என்று தீயணைப்பு மீட்புப் படை பேச்சாளர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.